ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து இது வரைக்கும் 34 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 35ஆம் பாகம். அவந்திகா வெறி பிடித்தவள் போல் கத்த ஆரம்பிக்கவே விமலா அத்தை பயந்து விட்டார். டாக்டர், அவளுக்கு ஏதாவது மயக்க ஊசியாவது போடுங்க. அவள் என்னன்னு தெரியல, அவள் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவள் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா என்று டாக்டரிடம் கூறினாள் விமலா அத்தை. உடனே அர்ஜுன், இல்லை வேண்டாம் டாக்டர், நான் இவளை சமாளித்து கொள்கிறேன், நீங்கள் கிளம்புங்க என்று கூறினான். நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க என்று எல்லாரையும் வெளியே அனுப்பி வைத்தான் அர்ஜுன். அவந்திகா மறுபடியும் அர்ஜுனனை பார்த்து அழுது கொண்டே, என் அப்பாவை பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும், அப்பா சொன்னாதான் நான் நம்புவேன். என் அண்ணாவும் அக்காவும் சாகலை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க என்று மறுபடியும் கூறினான். சரி அவந்திகா, நானே உன்னை அவங்கக்கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறேன். உங்கள் அண்ணாவும் அக்காவும் சாகலை, உயிரோடு தான் இருக்காங்க, போதுமா அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடியே, உண்மையை தானே சொல்கிறீங்க என்று மகிழ்ச்சியாக கேட்டாள் அவந்திகா. ஆமாம், நீ இப்போ அழாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, அப்புறம் அப்பாவை பார்க்க போகலாம் என்று மெதுவாக கூறினான் அர்ஜுன். அவள் மறுபடியும் அர்ஜுனனை சந்தேகமாக பார்க்க, மேலும் அவளிடம், இங்கே பார் அவந்திகா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் எவ்வளோ பாசமும் அன்பும் வச்சிருக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் நானும் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன்றதையும் நீ புரிஞ்சிக்கோ. உன் மனசை காயப்படுத்தணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை. உங்கள் அப்பாவும் அம்மாவும் விட்டு பிரிந்து நீ கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இரு, எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்ச பிறகு நானே அவங்கள இங்கே அழைச்சிக்கிட்டு வரேன் என்றான் அர்ஜுன். ஆனால் அவந்திகா, இல்லை, நான் இங்கே தனியாக இருக்க மாட்டேன், என்னை விட்டுடுங்க, நான் ஆசிரமத்துக்கே போகிறேன். என் பெற்றோர்கள் அண்ணா அக்கம் வரும் வரை அங்கேயே தான் நான் இருக்க போகிறேன் என்று அர்ஜுனனை பிடித்து வேகமாக கீழே தள்ளினாள். பிறகு அறையை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தாள். அவந்திகா, நில்லு, நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் சொல்கிறத கேளு என்று அவளை பிடித்து அர்ஜுன் இழுத்தான். ஏய், நான் எங்கேயும் போக வேண்டாம், நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம்? உன் பிடிவாதத்துக்கு என்ன தான் முடிவு? இப்போ நீ எனக்கு சொந்தமாகிட்ட, இனிமேல் இதுதான் உன் வீடு. ஏன் அனுமதி இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீ எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது, புரிஞ்சுதா என்று அதட்டினான் அர்ஜுன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் என்னை கல்யாணம் பண்ணிக்கல, வெறும் நிச்சயதார்த்தம் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் இந்த நிச்சயதார்த்தத்தை கூட ஒத்துக்க மாட்டேன். இது தானே இப்போது எனக்கு நீங்கள் போட்ட மோதிரம், இந்தாங்க, இதை திருப்பி நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் என்று கூறி வேகமாக மோதிரத்தை கழற்ற ஆரம்பித்த அவந்திகாவை ஓங்கி கோபமாக அவள் கன்னத்திலே அறைந்தான் அர்ஜுன். யசோதாவும் அங்கிருந்த அனைவரும் இதனை பார்த்ததும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அர்ஜுன், என்னடா இதெல்லாம் என்று அவனை பிடித்து தடுத்து நிறுத்தினார்கள். அவந்திகா பயத்தில் அப்படியே நடுங்கி அழ ஆரம்பித்தாள். அவந்திகா அப்படியே கன்னத்தை பிடித்து அழுதபடியே நிற்க யசோதா அவளை அணைத்து கொண்டே, அர்ஜுன், இனிமேல் உனக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவர்கிட்ட இப்படி காட்டு வேண்டித்தனமாக நடந்துக்காது, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கூறி அர்ஜுனனை திட்டிவிட்டு அவந்திகாவை உள்ளே அழைத்து சென்றாள் யசோதா. என்னடா மாப்பிள்ள, ஏற்கனவே அவள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் வேதனையில் இருக்கா, இந்த சமயத்தில் நீயே இப்படி கோபமாக நடந்துக்கிட்டா அவள் எப்படிடா உன்னை நம்புவா? இன்னும் உன் மேலே அவளுக்கு பயந்தாண்டா அதிகமாக வரும் என்று கூறினார் வேதகிரி. ஆமாம் அர்ஜுன், உன் மேலே வெறுப்பு தாண்டா இன்னும் அவளுக்கு அதிகம் வரும். நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என்னாச்சு உனக்கு? பொறுமையாக இருக்க வேண்டிய இந்த சமயத்தில் ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற என்று கோபாலகிருஷ்ணனும் அர்ஜுனனை அதட்டினார்.
பின்ன என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? விட்டா வீட்டை விட்டே போயிடுவா. எவ்வளோ திமிரு இருந்தால் நான் ஆசையாக போட்ட மோதிரத்தை கொஞ்சம் விட்டு இருந்தா கழட்டி என் மேலேயே தூக்கி எறிஞ்சிருப்பா. அதான் ஆத்திரம் தாங்காமல் அடிச்சிட்டேன் என்று வேதனைப்பட்டான் அர்ஜுன். பிறகு அத்தை விமலாவிடம் திரும்பி, அத்தை நீங்கள் கொஞ்ச நாள் இங்கேயே இருங்க. அம்மா அவளை தனியாக அவந்திகாவை சமாளிக்க முடியாது. நீங்கள் தான் அவளை கொஞ்சம் அதட்டி மிரட்டி வைக்க முடியும் என்று அத்தையிடம் கூறினான். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி அவந்திகாவை நான் பொறுப்பாக கவனிச்சுக்கிறேன் என்று கூறி உள்ளே சென்றாள் விமலா. பிறகு தன் அப்பாவிடம், அர்ஜுன், அப்பா இந்த கேஸ் முடிஞ்சால் அவந்திகாவோட பேரண்ட்ஸுக்கு நிச்சயம் தண்டனை கிடச்சிடும். இனிமேல் அவங்க திரும்பி வர வாய்ப்பே இல்லை. இதை நிச்சயம் அவந்திகாவில் தாங்க முடியாது. ஏற்கனவே அவளுக்கு அண்ணன் அக்கா இறந்தது கூட தெரியாமல் இருக்கா. இப்போது அவளுக்கு அப்பா அம்மாவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்களும் அம்மாவும் தான் இனிமேல் அவளுக்கு எல்லாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவளை கவனிச்சுக்கிறதுல தான் என்னுடைய உண்மையான சந்தோஷமே அடங்கியிருக்கு. எனக்கு அவ வேணும்பா என்று கோபாலகிருஷ்ணனை கட்டி அணைத்து அழுதான் அர்ஜுன். இங்கே பாரு அர்ஜுன், இனிமேல் அவந்திகாவை பற்றி நீ ஒரு கவலையும் படாத. நீ உடனடியாக ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஆக வேண்டிய வேலைகளை பாரு. நீ முதல்ல கிளம்பு என்று அர்ஜுனனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைத்தார் கோபாலகிருஷ்ணன். அர்ஜுன் வண்டியில் போகும்போதே சுபாஷ் சாருக்கு ஃபோன் செய்தான். எங்கே இருக்கீங்க சார் என்று கேட்டான். இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். அவங்க 2 பேரும் என்ன கேள்வி கேட்டாலும் வாயை கூட திறக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப அமைதியாக இருக்காங்க என்றார் சுபாஷ். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவங்கள அழைச்சிக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போங்க. ஏன்னா இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. நானும் இப்போது கமிஷனர் ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டுருக்கேன் என்று கூறினான் அர்ஜுன். சரி என்று கூறிய சுபாஷ் அவர்கள் இருவரையும் ஸ்டேஷனிலிருந்து அழைத்து கொண்டு வெளியே வருவதற்குள் பத்திரிகை நண்பர்கள் முற்றுகையிட ஆரம்பித்தார்கள். சார், உண்மையிலே இவங்க தான் கொலை செஞ்சாங்களா? பார்த்தா வயசானவங்களா தெரியுறாங்க. இவங்க ஏன் எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் செய்யணும்? அர்ஜுன் சார் ஏதோ இவங்க மேலே இருக்கிற முன்விரோதம் காரணமாக தான் இப்படி பண்ணுறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்களாமே, அவங்க எங்கே? அவங்கள தான் அர்ஜுன் சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா என்று கேள்வி மேல் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எங்களுக்கு வழியை விடுங்க, நாங்கள் அவசரமாக கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு சுபாஷ் அவர்களை போலீஸ் வேனில் ஏற்றி கமிஷனர் ஆஃபீஸுக்கு அழைத்து சென்றார். அர்ஜுன் கமிஷனர் ஆஃபீஸுக்குள் நுழைந்தவுடன் அவனையும் சில போலீஸ் அதிகாரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். அர்ஜுன், எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இஷ்டத்துக்கு எப்படி நீ இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி இங்கே அழைச்சிக்கிட்டு வரலாம் என்று கேட்டார்கள். தேவையான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அதை கமிஷனர் சார்கிட்ட சொல்லி காட்டினதுக்கு அப்புறமா தான் அவரே அரெஸ்ட் பண்ண மேற்கொண்டு என்கிட்ட அரெஸ்ட் பண்ணி இங்கே கமிஷனர் அலுவலகத்துக்கு வர சொன்னார். இப்போது அவரும் தான் ஹாஸ்பிட்டலேருந்து நேராக இங்கே வந்துட்டு இருக்கார். நீங்கள் மேற்கொண்டு என்ன கேள்வி கேட்டாலும் கொஞ்ச நேரத்தில் கமிஷனர் சார் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. இப்போது என்னுடைய கடமையை செய்ய விடுங்க என்று சொல்லிவிட்டு சுபாஷை நோக்கி சென்றான் அர்ஜுன். எங்கே அவங்க 2 பேரும் என்று கேட்க சுபாஷும் அர்ஜுனனை அழைத்து கொண்டு உள்ளே சென்று ஒரு அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டார். அங்கே உதயமூர்த்தியும் உமாவும் நாற்காலியில் அழுது கொண்டே அமர்ந்திருந்தார்கள். அர்ஜுனனை பார்த்ததும் எழுந்து நின்றார்கள். அர்ஜுன் அவர்களை எதிரே இருந்த நாற்காலில் அமர்ந்து கொண்டே நீங்களும் உட்காருங்க என்று சொன்னான். அவர்கள் உட்காராமல் நின்று கொண்டே இருந்தார்கள். இது போலீஸ் அதிகாரியான எனக்கு தர மரியாதையா, இல்லை உங்கள் பொண்ணு அவந்திகாவை நான் கட்டிக்க போகிற மாப்பிள்ளை என்ற காரணத்தினால் வந்த மரியாதையா என்று கேட்டான் அர்ஜுன். அவர்கள் அப்போதும் அமைதியாக நின்று கொண்டு இருந்தார்கள். இங்கே பாருங்கள், இந்த 2ல் நீங்கள் என்னை எதுவாக நினச்சாலும் சரி, உங்களோட முழுமையான ஒத்துழைப்பும் உண்மையான பதில்கள் மட்டுமே எனக்கு இப்போ தேவை. அதனால் தயவு செஞ்சு உட்காருங்க என்று மறுபடியும் கூறினான் அர்ஜுன். இருவரும் அமைதியாக நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள்.
இப்போ சொல்லுங்கள், உங்கள் பையன் ஆனந்துக்கும் பொண்ணு ஆனந்திக்கும் என்ன ஆச்சு? அவங்க எப்படி இறந்தாங்க? நீங்கள் எப்படி இத்தனை கொலைகளை செஞ்சீங்க? அந்த கௌசல்யா யார்? அவளை உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அவ எங்கே இருக்கா? ஒருவேளை அவளும் இறந்துட்டாளா என்று அர்ஜுன் கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்க அவர்கள் மேலும் அழதான் ஆரம்பித்தார்களே தவிர பதிலே எதுவும் சொல்லவில்லை. பிறகு அர்ஜுன் அவர்கள் இருவரும் அழும் வரை பொறுமையாக இருந்தான். அவர்களே பேசட்டும் என்று அமைதி காத்தான். ஆனால் அவர்கள் அழுது கொண்டேதான் இருந்தார்களே தவிர பேச ஆரம்பிக்கவே இல்லை. அர்ஜுன், இப்போ நீங்கள் உண்மைகள் சொன்னால் மட்டும்தான் என்னால் ஆன உதவியை உங்களுக்கு நான் செய்ய முடியும். நீங்கள் என்ன நடந்தது என்ற உண்மைகளை எனக்கு இப்போ தயவு செஞ்சு சொல்லுங்கள். கமிஷனர் சார் வரத்துக்குள்ளே நீங்கள் என்கிட்ட சொன்னாதான் மேற்கொண்டு நான் கமிஷனர் சார்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அவர் வந்த உடனே அவரோட ரியாக்ஷன் வேறு மாதிரியாக இருக்கும் என்று அர்ஜுன் சொல்வதை கேட்டு உதயமூர்த்தியும் உமாவும் பயத்தில் அர்ஜுனனை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 35ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 இந்த வருடம் அனைவருக்கும் மிக சிறப்பாகவும் எனக்கும் மிக சிறப்பாகவும் இருக்க நான் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.